வணக்கம், திஸ் மகா எக்ஸைஸ் 3.1 நம்ம ஃபிஃப்த் சம் காஸ் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1 எனில் ரெண்டு விஷயத்த நம்மளுக்கு நிறுவ சொல்லியிருக்காங்க சாமி. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிறதே எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்ததுலேருந்து எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ ஒரு பின்ன எண் இன்னொரு பின்ன எண் பை போட்டோன்னா சாமி பின்னம் தானே, தொகுதி பை பகுதி அல்லது என்ன சொல்லுவோம், விகித முறைன்னு சொல்லுவோம். விகிதம்னா என்னது, பைனா என்னது, வகுத்தல். ஓகே, ஸோ பை போட்ட நம்பர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லை. ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் ரெண்டுத்தையும் பெருக்கணும். எப்போ ரெண்டுத்தையும் பெருக்கிறோமோ அப்போ குறுக்க பெருக்கணும். அதாவது இது மீசியமாக எடுக்கணும்னு சொல்லுவோம். அதனால தான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ரெண்டுத்தையும் பெருக்குங்க, குறுக்க பெருக்குங்க. ஸோ இங்கேருந்து இங்கே பெருக்கியாச்சு, இங்கேருந்து இங்கே பெருக்கியாச்சு. இங்கே ரெண்டுத்தையும் பெருக்கி பை போடுவோம்ல சாமி. இந்த வகுத்தலாக இருக்கிற காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா அந்த பக்கம் மோனமான வரும், பெருக்கலாம் வரும். ஒன்று கூட எதை பெருக்கணும் என்ன கிடைக்கும், அதே கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நீங்கள் எதை மாற்றுறீங்களோ அதே தான் அந்த ரெண்டாவது உறுப்புலையும் மாற்றணும். அதே தான் இந்த உறுப்புலையும் மாற்றணும் நீங்கள். ஓகேவா, காஸ் பவர் 4 ஆல்ஃபா இன்ட்டு நான் சைன் ஸ்கொயர் பீட்டாவை என்ன எழுதுறேன்னா சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டு உறுப்பாக இருக்கிறதுனால என்ன போகிறோம், ப்ராக்கெட் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஓகே, ப்ளஸ் நான் இங்கே யார் சைனை மாற்றினா இங்கே சைன் தான் மாற்றணும். அப்போ இது என்ன சொல்லலாம், சைன் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாமா. ஓகே சாமி, அப்போ இந்த சைன் ஸ்கொயருக்கு மட்டுமே என்ன போடுவேன், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு போடலாமா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயருக்கு பதிலாக த ஹோல் ஸ்கொயர். ஓகே செல்லும், இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு இங்கே யாரை மாற்றிருக்கேன், நான் சைன் மாற்றிருக்கேன். அப்போ இதை தான் மாற்ற போகிறேன். காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படியே வச்சுக்கலாம், இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஓகே செல்லும், நான் ஏற்கனவே போட்டு மாற்றி போட்டதுனால அடித்து வச்சுட்டேன். ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது ரெண்டும் இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள் சாமி, ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது. இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எடுத்து எழுதிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். காஸ் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் காஸ் பவர் 4 ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஏன்னா இது ஒத்த உறுப்புகள் கிடையாது மகா. இது காசு ஒத்த உறுப்பு தானே, இல்லை. இங்கே ஆல்ஃபா இருக்குது, இங்கே என்ன இருக்குது, பீட்டா இருக்குது. ஓகே சாமி, அதனால் தனித்தனியாக பெருக்கும்போது தனித்தனியாக தான் வரும். ப்ளஸ் இது ஃபார்மில் அப்படியே எழுதலாம், 1 ஸ்கொயர் 1 ப்ராக்கெட் போட்டலாம். ஏன்னா அந்த காஸ் ஸ்கொயர் இருக்குது, ரெண்டுத்துக்கும் பொதுவாக வரும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு அடுக்கு தான் பார்க்கணும். இதான் ஃபஸ்ட்டு சொன்னோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸ்கொயர்னால் அடுக்கடுக்காக தானே படிக்கணும் சாமி, பெருக்கிக்கணும். இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ், இந்த மூணுத்தையும் பெருக்குனா 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. நான் ஏன் இந்த ப்ராக்கெட் போட தெரியுதா சாமி, ஈக்குவல் டு இதை எடுத்து உள்ளே பெருக்குங்க, காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் பவர் 4 பீட்டா. ஏன்னா இதுவும் பீட்டா ஒத்த உறுப்புகள். இங்கே நடுவில் பெருக்கல் வச்சுன்னா என்ன பண்ணணும், அடுக்குகளை ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். ஸோ காஸ் பவர் 2வும் காஸ் பவர் 2னா காஸ் பவர் 4 பீட்டா. ஓகே, இங்கே காஸ் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் காஸ் பவர் 4 ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. இதை எடுத்து உள்ளே பெருக்கலாம், மூணுக்கும் சொந்தம் வரும் இல்லையா. அப்போது ப்ளஸ் ஓர் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் பவர் 4 ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா இது மைனஸ் காஸ் பவர் 4 ஆல்ஃபா. இதை கழிப்பீங்களா, கழிக்கணுமா கழிக்கூடாதா, கழிக்கூடாது. ஏன், இது அடுக்கு 2, இது அடுக்கு 4, கழிக்க முடியாது. அடுத்தது இங்கே பாருங்கள் சாமி, எதனா ஒத்த உறுப்புகள் இருக்கான்னு பார்க்கலாம். காஸ் பவர் 4 ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. இது ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் இருக்குது. ஸோ இதை நான் கேன்சல் ஆகிடுமா சாமி. மீதி என்ன இருக்குது பாருங்கள், காஸ் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா equal to cos square beta minus cos power 4 beta.
இப்போ ஃபார்முலா பாருங்கள் சாமி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இது 4 இருக்குது, இது 2ஆக இருக்குது. அதனால் 4 இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. இந்தாண்ட பக்கம் போச்சுன்னா நான் வரும் மைனஸ் ஃபார்முலா. அப்போ இது ஒன்று ஆகிடும், கேன்சல். ஸோ இதை இங்கே இந்த முன்னாடி எடுத்துகிட்டு வரலாம் சாமி. காஸ் பவர் 4 ஆல்ஃபா இங்கே இருக்கிறது மைனஸ் 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் காஸ் பவர் 4 பீட்டா ஈக்குவல் டு 0. இது பவர் 4 ஆல்ஃபா, இது பீட்டா. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2ab. அப்போது ஏக்கு பதிலாக இது, பிக்கு பதிலாக இது. ஸ்கொயர் பண்ணனா சாமி அடுக்கடுக்காக தான் பிரிக்கணும் இல்லையா? ஏ ஸ்கொயர் ஃபார்முலா போடுறேன், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஏனுடைய மதிப்பே ஸ்கொயராக இருக்குது. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணும்போது வந்து 4 ஆகிடுமா? இது 4 ஆகிடுமா? அப்போ ஃபார்முலா என்ன எதுனா சாமி, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இங்கே மைனஸ்னால மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. எனக்கு இதனுடைய மதிப்பு மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் சாமி, இது மட்டும் வேணும்னா இந்த ஸ்கொயர் இருக்கக்கூடாது. ஸ்கொயர் இருக்கக்கூடாது என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஈக்குவல்டுனா தான் 0 ஸ்கொயர் ரூட் பண்ணால் என்ன தான் இருக்கும், 0 தான் கிடைக்கும். இம்ப்ளாய்ஸ் cos square alpha minus cos square beta equal to 0 implies minus cos square beta தான் பக்கம் போச்சுன்னா plus cos square beta. அப்போது எனக்கு ஒரு கண்டிஷன் கிடச்சிருக்கு, cos square beta equal to cos square alpha, cos square alpha equal to cos square beta. ஓகே, இப்போ நான் எதை மாற்றணும் சாமி, இங்கே நம்ம சைனை மாற்றணும், காசு கிடச்சிச்சு. அப்போ காசை மாற்றினா என்ன கிடைக்கும், சைன் கிடைக்கும். சிமிலர்லி போட்டுக்கலாமா? நமக்கு கிடைச்ச ஆன்சர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் பீட்டா. சிமிலர்லி 2 எல் போட்டு எல்ஒய் போட்டுட்டோம்னு சொன்னால் நீட்டாக போட்டு ஓகேவா. இதே போல் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல்டுனா சாமி கிடைக்கும், சைன் ஸ்கொயர் பீட்டான்னு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ தான் நம்ம கணக்குக்கு போகிறோம். சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா equal to 2 into sin square alpha into sin square beta. ஓகே, இப்போது இதை நிரூபிக்க சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துக்கிறேன். இது எப்படி எழுதலாம் பாருங்கள், sin square alpha the whole square plus sin square beta the whole square எழுதலாமா? இந்த ஆன்சர் எனக்கு வரணும். ஈக்குவல் டு sin square alpha நான் எழுதலாம், நான் sin square beta எழுதிக்கிறேன். ஒன்று மாத்திரம் இன்னொன்று மாற்றக்கூடாது. ஓகே, நான் sin square alphaவை அப்படியே வச்சுக்கிறேன். the whole square plus sin square பீட்டாவுக்கு பதில் என்ன போகிறேன் நான், அப்படியே போட்டுக்கலாம் the whole square. இப்போ என்ன வரும், அப்படியே போட்டலாம் சாமி. அடுக்கடுக்காக தான் பிரிக்கணும். sin power 4 ஆல்ஃபா ப்ளஸ் sin power 4 ஆல்ஃபா. ஓகே சாமி, இது ஒத்த உறுப்புகள் தானே, இதுவும் 4 இதுவும் 4, பவர் 4 இருக்குது, ஆல்ஃபா இருக்குது. அப்போ 2 இன்ட்டு sin power 4 ஆல்ஃபா. இங்கே ரைட் சைட் பார்க்கலாம் சாமி, இது ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டாவுக்கு பதில் என்ன போடலாம், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு போடலாமா? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இன்ட்டுன்னு வந்திருக்கு. அடிமானங்கள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அடுக்குகள் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். இங்கே பாருமா 4 போகிறதுக்கு பதில் என்னன்னு போட்டேன், சாரி. ஸோ இது 2. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு இது வந்துடுச்சு, ரைட் சைடு இது வந்துச்சு. லெஃப்ட் சைடு சமம் ஆகிடுச்சா பாருங்கள். ஓகே சாமி, ஸோ 1 ஈக்குவல் டு 2 ஹென்ஸ் ப்ரூவ்டு. நிரூபிக்க சொன்னாங்க, முடிஞ்சிச்சு. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க பாரு சாமி, காஸ் பவர் 4 பீட்டா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா சாரி ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம காஸ் பவர் 4 ஆல்ஃபாவை அப்படியே வச்சுக்கலாம் பை காஸ் ஸ்கொயர் பீட்டாவுக்கு பதிலாக என்ன போடலாம், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா போடலாமா? ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் இதை சைன் பவர் 4 பீட்டாவை அப்படியே வச்சுக்கலாம். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பதிலாக பண்ணலாம், சைன் ஸ்கொயர் பீட்டான்னு போடலாமா? ஓகே,
இப்போ சாமி மேலே கீழே கேன்சல் பண்ணிக்கலாம். காஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தான் காஸ் பவர் 4. அப்போ என்ன பண்ணுறோம், இதுவும் ஆல்ஃபா கேன்சல் கொடுத்தலாம் 2 போயிடுச்சு. இதுவும் பீட்டா இதுவும் போட்டால் கேன்சல் கொடுத்தா 2 போயிடுச்சு. ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டாவுக்கு பதில் என்ன போடலாம், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு போடலாமா? ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ பாருங்கள் சாமி, தீட்டா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஈக்குவல்னா வந்துடும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மதிப்பு என்னதுமா 1. ஓகே செல்லம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அது சாமி. இதில் மட்டும் அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய a + b the whole square ஃபார்முலா, a + b the whole cube ஃபார்முலா, a cube + b cube ஃபார்முலா, a - b the whole square ஃபார்முலா, a square - b square ஃபார்முலா, இது எல்லாமே வரும் சாமி. ஸோ நீங்கள் உங்கள் சின்ன தம்பிக்கிட்டே தங்கச்சிங்கிட்டே சொல்லும்போது, கிளாஸில் இருக்கிறவங்க சொல்லும்போது, சின்ன கிளாஸை நல்லா படித்தா மட்டும்தான் நம்ம ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சாமி. ஓகேவா? தேங்க்யூ செல்லம்.